தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 5:10 வாசிக்க பார்க்கலாம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். எந்த சூழ்நிலையிலே பேதுரு பார்த்து சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, பாவியாகிய மனுஷன் என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டா, தான் ஒரு தகுதியற்றவன், நான் ஒரு பாவியா இருக்கிறேன், நஷ்டமடைந்த மனிதனா இருக்கிறேன், தோல்வியடைந்த மனிதனா இருக்கிறேன், இயலாதவனா இருக்கிறேன் என்று நினைத்து இயேசுவை பார்த்த உடனே, அந்த அற்புத மூர்த்தியை பார்த்த உடனே இவ்விதமாக சொல்லுகிறார், போய்விட வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, நீ பயப்படாதே. இது அர்த்தம் என்ன? நீ தகுதியற்றவனா இருக்கலாம், இயலாதவனா இருக்கலாம், நஷ்டமடைந்தவனா இருக்கலாம், ஆக பாவியாகிய மனுஷனா இருக்கலாம், பயப்படாதே, நீ தான் எனக்கு வேணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பார்த்து கர்த்தர் சொல்லுகிற, ஆண்டவருக்கு யார் தேவைன்னா பெரிய கல்விமான்கள் அல்ல, ஞானிகள் அல்ல, மகாத்மாக்கள் அல்ல, ஐஸ்வர்யவான்கள் அல்ல, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிற தெய்வம், ஞானிகளை வெட்கப்படுத்தும் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற தெய்வம். ஆண்டவருக்கு யார் வேணும்? தோல்வி அடைந்த நீ வேணும் ஆண்டவருக்கு. தகுதியற்றவன் என்கிற நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேணும். பாவி என்று உணர்கிற நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். வெறுமையா இருக்கிற நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். எல்லாவற்றையும் இழந்து நஷ்டமடைந்து வந்திருக்கிற நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவர் ஒரு மனுஷனை எங்கே சந்திக்கிறார் சொன்னால், தோல்வியின் களத்திலே தான் ஒரு மனுஷனை இயேசு சந்திக்கிறார். தோல்வி அடைந்த மனுஷன், நம்பிக்கையற்ற மனுஷன், நஷ்டம் அடைந்த மனுஷன், அங்கே தான் இயேசு ஒரு மனிதனை சந்திக்கிறார் பாருங்க. ஆக சீமோன் பேதுரு சந்தித்த அந்த இடத்துல தான் தோல்வி, நஷ்டம், வெறுமை எல்லாவற்றையும் இழந்த பொழுது சீமோனை சந்தித்து அவனை பிடித்து சீசனாக்கி அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆக வியாபாரத்தில் தோல்வி அடைந்திருக்கலாம், ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில கூட தோல்வி அடைந்திருக்கலாம், ஆக சில காரியங்களை சாதிக்க நினைத்து அதற்கு பதிலாக நஷ்டமடைந்து தோல்வி அடைந்திருக்கலாம். இயேசுவை சந்தித்த யார் வெறுமையாய் போனதில்லை, அவர் வாழ்க்கையை தலைகடாய் மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, உங்க வாழ்க்கையை தலைகடாய் மாற்றும்படி வந்திருக்கிறார். அநேகர் ஆச்சரியப்படுத்த விதத்திலே மாற்றும்படியாக வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது இப்பொழுதே ஒரு அற்புதத்தை இயேசுநாதர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.